சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் த்ரிஷா அப்படிங்கிற ஹேஷ்டேக் இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடி நடிகை த்ரிஷா குறித்து மன்சூர் அலிகான் ஒரு தவறான விமர்சன கருத்தை முன்வச்சதுனால அவர் மீது வழக்கெல்லாம் தொடரப்பட்டிருந்தது. இதற்காக த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணி பல்வேறு தரப்பு நடிகர்களும் இயக்குநர்களும் அதே போல் பாஜக தேசிய மகளிர் அணி ஆணைய உறுப்பினரும் ஆன குஷ்பு அவங்களும் பல்வேறு தரப்பினரும் அவங்களுக்கு த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தில் த்ரிஷா சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மூலமாக வழக்கு தொடர்ந்து மன்சூர் அலிகான் அபராதம் செலுத்தணும் அப்படிங்கிறது வரைக்கும் கொண்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் தான். இதே மாதிரி திரும்பவும் ஒரு சர்ச்சை கருத்தை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை யார் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சேலம் மேற்கு அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு முன் வச்சிருக்கிறாரு. அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கூவத்தூரப்போ அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய இறப்புக்கு பிறகு கட்சியில் நடந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அணி பிரிஞ்சாங்க. இது தொடர்பாக கூவத்தூர் ரெசார்ட்டில் வச்சு ஒரு நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நடைமுறை நடந்தது அப்போது கூவத்தூருக்கு நிறைய நடிகைகள் கூட்டிகிட்டு வரப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு அந்த பேட்டியில். இதில் கருணாசை தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறாரு. சில நடிகைகளுடைய பெயரையும் குறிப்பிட்டும் கூட அந்த காணொலியில் அவர் பேசியிருக்கிறார் அந்த பேட்டியில். ஸோ இது தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட நடிகையின் பெயரை அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் காலையிலேருந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி த்ரிஷா ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. இது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க, உங்களுடைய கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் ரொம்பவே கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் முன்வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டு இதை நான் சட்டப்பூர்வமாக சந்திச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கண்டனத்தையும் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வி எழுதுனா, மன்சூர் அலிகான் இப்படி ஒரு அவதூறு கருத்தை பரப்பும் போது லியோ படத்தில் அவர் நடிக்கும் போது அவங்களுடைய சேர்ந்து நடிக்க முடியல அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் அவர் முன்வச்சதப்போ நிறைய தரப்பினர் கண்டனங்கள் எழுப்பினப்போ இப்போ ஏன் யாருமே முன்வைக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இயக்குனர் சேரன் இந்த எக்ஸ் தளத்தில் அந்த அதிமுகவினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு பேசினதை குறிப்பிட்டு நடிகர் சங்கமும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல் இது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை இயக்குனர் சேரன் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்போதான் சற்று முன்னர் தான் த்ரிஷா அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி மன்சூர் அலிகான் மீது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு கண்டனங்களை தெரிவிக்கிறதுக்கு முன் வந்தவங்க ஏன் இந்த சம்பவத்தில் முன்வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இது தொடர்பாக நடிகை கஸ்தூரியும் கூட அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நடிகைகள்னால் நீங்கள் சும்மா நினச்சிட்டு இருக்கீங்க, நடிகைகள் மேலே வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நிறைய தடைகளை தாண்டி தான் நாங்கள் முன் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய யூடியூப் பக்கத்தில் அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த வீடியோவையும் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அவங்க பேசின வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். இன்னைக்கு மனசை ரொம்ப உறுத்துற, ரொம்ப வேதனைப்படுத்துகிற ஒரு விஷயத்த பேச வேண்டியிருக்கு. சமீப காலமாக சினிமா நடிகைகளை பொது வெளியில ரொம்ப கொச்சையாக அவதூறு பேசும் போக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு. அவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிடுறாங்க. அதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்லைன்னாலும் அதுக்காக இது உண்மை இல்லை, பச்சை பொய்ன்னு சொல்லி தங்களுடைய நேர்மைய நாட்டுக்கு பறைச்சாற்றுற இடத்துல எல்லாம் யாரும் இல்லை. ஆளாளுக்கு வாய் இருக்கு, நாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ற இடத்துல யாருமே இல்லை. இப்பதான் மன்சூர் அலிகான் அவர்களுடைய பிரச்சனை ஒண்ணு ஓஞ்சிருக்கு. இதோ இப்போ குறிப்பிட்ட நடிகையை பத்தி ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசி ஒரு அதிமுக ஒன்றிய செயலாளர் இன்டர்வியூ கொடுத்து வீடியோ விட்டுருக்கிறாரு. இல்ல, அவருக்கு அவருடைய கட்சி தலைவர்களோட தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி, அவருக்கு பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். இதுல இவர் பார்க்காத ஒரு விஷயத்த, இவருக்கு முழுசா தெரியாத ஒரு விஷயத்த ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவர் சொல்லியிருக்கிறத வன்மையா கண்டிக்கிறேன். அவன் கேட்டான், இவன் கேட்டான்னு சொன்னா கேட்டாங்கிறதோட நிறுத்திக்கோங்க. அவ வந்தா இவ வந்தான்னு சொல்றதெல்லாம் அவதூறு. அது ஆதாரமே இல்லாம தான் பேசுறேன்னா அவரே அந்த இன்டர்வியூல ஒத்துருக்கிறாரு. என்னவோ சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே விபச்சாரிகள் மாதிரியும், சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் ஏதோ மாமா வேலை தான் பண்ற மாதிரியும் ஒரு பொதுத்தன்மையோட பேசுறாரு. ஒரு குறிப்பிட்ட நடிகையை பேசுறாரு.
அதுக்கப்புறம் ஒரு நடிகர், அவருமே அரசியல்ல இருக்கிறவர், அவரோட பேரை இழுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, எல்லா நடிகைகளும் வந்தாங்க அப்படிங்கிறாரு. என்ன எல்லா நடிகைகளும் வந்தாங்க? அந்த மாதிரி ஒரு பொது புத்தியோட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? எல்லா நடிகைகளும் விபச்சாரி, எல்லா நடிகர்களும் மாமா வேலைன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அப்ப எங்களை போன்ற ஒரு நேர்மையோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கண்ணியத்தோட பொது வாழ்க்கையிலும் வரணும்னு நினைக்கிற எத்தனையோ பேருக்கு இது எவ்வளவு பெரிய பின்னடைவு. இப்பதான் பெண்களே பொது வாழ்க்கையில வர்றாங்க. எத்தனையோ நூற்றாண்டு காலமாக இந்த மாதிரி பேச்சுக்கு பயந்து வீட்டிலே அடைஞ்சு கிடந்தவங்க இப்பதான் சில 10 ஆண்டுகளா பொது வாழ்க்கைக்கு வர்றாங்க. அப்படியும் அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கான பாலியல் அச்சுறுத்தல்களை தாண்டி தான் வந்து பெண்கள் வந்து தைரியமாக வந்து இப்போ சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் நடிகைகள்னா சொல்லவே வேணாங்க. என்னைக்கு சினிமாவில் நடிக்க வர்றோமோ அன்னைக்கு எங்கள் மேலே ஒரு முத்திரை குத்துவாங்க. யாரு? ஒழுக்கமே இல்லாத, ஒரு நல்ல நினைப்பே இல்லாதவங்க தான் அந்த மாதிரி முத்திரை குத்துவாங்க. ஆனால் அதையும் சகிச்சுக்கிட்டு தான் நாங்கள் எங்கள் சினிமா தொழிலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சினிமாவில் அது என்ன, சினிமா என்ன சைட் பிஸ்னஸா? அப்போ இவங்க பேசுறத பார்த்தா ரொம்ப ரொம்ப வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன். இன்னைக்கு வந்து நடிகைகள் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது ஏதோ அங்கட்டும் இங்கட்டும் இருந்தது. இப்போதான் ஒவ்வொருத்தராக வந்து வர்றோம். ஏற்கனவே சொல்லுவாங்க, இவ நடிகை தானே, இவளுக்கு என்ன தெரியும், இவங்கெல்லாம் என்ன பேச வந்துட்டாங்க அப்படின்லாம் என்ன பார்த்தே சொல்லுவாங்க. ஏதாவது அரசு மேலே விமர்சனம் வச்சுட்டா உடனே இவ வந்து கவர்ச்சியாக நடிக்கிற நடிகை தானே, இவளுக்கு மூளை என்ன இருக்குது, இவளுக்கு அரசியல் ஞானம் என்ன இருக்குன்னு எத்தனையோ விதமான கொச்சையான அவதூறுகளை தாண்டித்தான் நானுமே கூட சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய சக நடிகைகள் இப்படி என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாரும் போக பொருள்கள் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து அறிவே இல்லாத முட்டாள்களும் கிடையாது. அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் ஒரு உள்ளம் இருக்கு, அவங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு, அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. இதையெல்லாம் எதையுமே கணக்கில் எடுக்காம வாய்க்கு வந்தபடி பேர் சொல்லி அவளை கூப்பிட்டான், இவளை கூப்பிட்டான், அவளுக்கு இவ்வளோ லட்சம் கொடுத்தான், அவள் வந்தாளான்னு நான் பார்க்கல, சொல்லி முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அதில் என்ன தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு பெண்ணாகவும் ஒரு நடிகையாகவும் இருந்து மிகப்பெரிய தமிழ்நாடே போற்றும் ஒரு தலைவியாக உருவெடுத்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்க எப்படி நடிகைகளையும் பெண்களையும் இழிவுபடுத்துறது எந்த கணக்கில் வரும்னே எனக்கு வந்து எனக்கு நினைக்கும் பொழுதே நெஞ்சு வலிக்குதுங்க, வலிக்குது. உடனே நீங்க கேட்கலாம், நீ எதுக்கு வந்து வாண்டடா பஸ்ல ஏறுற, உன்னையா சொன்னாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லை, என்னத்தான் சொல்லணும்னு இல்லை. எத்தனையோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக நான் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, என் சினிமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கும் வந்து ஃபோனில் வந்து இதை வந்து பட்டவர்த்தனமாக வெளியே வந்து மறுக்க முடியலைன்னாலும் மனசுக்குள்ள அழுதுகிட்டு ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு வந்து சிலர் ஃபோனில் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் வந்து இங்கே பேசுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, பாதிக்கப்பட்டவர்கள், இவர் நேரடியாக சிலரை வந்து பேர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த நடிகையும் சரி அந்த நடிகரும் சரி, அவர்கள் வந்து கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை உடனே எடுத்தாக வேண்டும். ரெண்டாவது, தேசிய மகளிர் உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களுக்கு ஒரு சக நடிகையாக சக பெண்ணாக, டியர் குஷ்பு, வாட் யூ கோயிங் டு டூ ஃபார் திஸ்? பிகாஸ் இந்த மாதிரி இப்படியே போய்கிட்டு இருந்தா இதே மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஒருத்தன் என்னடான்னா ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி அசிங்கமாக பேசுகிறான், ஒருத்தன் என்னடான்னா ஒன்றிய செயலாளர்னு சொல்லிக்கிட்டு அசிங்கமாக பேசுகிறான். யூடியூப் சேனல்ஸை திறந்தா இப்படி நடிகைகளை வச்சு பொழப்பு நடத்துகிற மாமா பசங்களுடைய அவதூறுகளும் கிசுகிசுகளும் தான் அதிகமாக இருக்குது. எத்தனை விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுங்க? நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். என்னுடைய விமர்சனங்கள் பிடிக்காத எதிர்கட்சியினர் எனக்கு அவமானம் தேடித்தரதா சொல்லி என்ன விதமா பழி போடுறாங்க.
இதை நான் அது வந்து என்னோட கேரக்டருக்கு ஐ டோன்ட் கேர். பட் எல்லாரும் அப்படி இல்லை. அங்கே மனதளவில் நொறுங்கி போய் சிலர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இன்னைக்கு கேட்குறேன். அரசை வேண்டிக் கொள்கிறேன். தமிழக அரசையும் தமிழக நீதித்துறையையும் இந்த விஷயத்தில் தன்னிச்சையாக நடவடிக்கை எடுத்து சினிமா தொழிலாளர்களின் மானத்தையும் பெண் இனத்தின் பெருமையையும் நிலைநாட்டும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பொதுப்படையாக இப்படி நடிகைகளை பேசிட்டோம், அதனால என்ன நடிகை தானே அப்படின்ற தாட்டில் அவர் பேசுறாருங்க பாருங்க. அது சினிமாக்காரங்களை மட்டும் பாதிக்கலைங்க, ஒட்டுமொத்த பெண்ணினத்தை பாதிக்குது, உங்க குடும்பத்து பெண்ணையும் சேர்த்து. அது மட்டும் இல்லை, அசிங்கமா பேசுறவங்க தான் ஆண்கள்னா ஆண்களுக்கான மரியாதையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப திமுகவில் ஒருத்தர் குஷ்புவை பத்தி பேசினாரு, அவர் மேல கட்சி மூலமா நடவடிக்கை எடுத்தீங்க. அதுவே எனக்கெல்லாம் என்ன மாதிரி ஆட்களுக்கு திருப்தி இல்லை. இன்னும் கொஞ்சம் வலிமையான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கான நடவடிக்கை எடுத்திருக்கலாமோன்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு தமிழக அரசை அதனால கேட்டுக்கிறேன், போனதெல்லாம் போகட்டும், இன்னைக்கு நீங்க தன்னிச்சையாக இதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்து இப்படி பொதுப்படையாக பொது வெளியில் தவறாகவும் பொய்யாகவும் பேசக்கூடிய வாய்களுக்கு பூட்டு போட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ கூவத்தூரில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் போது நடந்த விஷயத்தை தொடர்பு படுத்தி இப்போது நடிகைகள் தொடர்பாகவும் அவதூறு கருத்துக்களை முன் வச்சுட்டு வர்றதுனால பல்வேறு சர்ச்சைகள், திரைப்படத்துறையினரை ஏன் இதுக்குள்ளே இழுக்கிறாங்க அப்படிங்கிற கண்டனங்களும் வலுத்து வருகிறது. இப்போது மன்சூர் அலிகான் வந்து ஒரு சாதாரண மனிதர் அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் அவர் மேலே கேஸ்லாம் போட்டுட்டீங்க, அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அரசியல் பின்புலம் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா, இவங்களுக்கு வந்து கண்டனங்களை தெரிவிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பிலிருந்தும் இவங்க குஷ்பு ஏன் இன்னும் கருத்து தெரிவிக்கல, இல்லை அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க ஏன் இன்னும் கண்டனத்தை தெரிவிக்கல அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. நடிகர் சங்கம் தொடர்பாக இதுக்கு முன்னாடி குரல் கொடுத்தவங்க எல்லாருமே இப்போ இந்த விஷயத்துல ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது.